இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பிளட் லைன் ஸ்டோரில் அடுத்த கட்ட பிளான் என்னன்றது இப்போ வந்திருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை போலவே ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிளட் லைன் ஸ்டோரி லைனில் அடுத்து என்ன நடக்க போகுது? இப்போ பிளட் லைன் ஸ்டோரி லைனில் பிரசன் ரெய்டு வார் கேமில் 5வது மெம்பராக ஜாயின்ட் ஆகிட்டாரு. வார் கேமில் பிரசன் ரெய்டு ஜாயின்ட் ஆனதுனால இந்த பக்கம் செத்ரோலின்ஸ் ஜாயின்ட் ஆகணும். ஆனால் செத்ரோலின்ஸ் இப்போ ஜாயிண்ட் ஆகாம பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா செத்ரோலின்ஸ் சொல்றதெல்லாம் முழுக்க எனக்கு பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல நான் வர போறது கிடையாது. ஏன்னா எனக்கு ரோமனை பிடிக்காது. ரோமனை பார்த்தா நான் இப்படி பேச மாட்டேன். ரோமனை பார்த்து சண்டை தான் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. நான் செமிசைன் உன் கூட வேணாலும் நான் ஒர்க் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஜே ஈசோ உன் கூட வேணாலும் இருக்கிறேன். ஜிம்மி ஈசோ உங்களுக்கு யாருக்கும் உதவி வேணுமா கேளுங்க. ஆனா ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன நிக்க சொல்லாதீங்க. நான் ரோமன் ரிங்ஸுக்கு உதவ மாட்டேன் அப்படின்ற மாதிரி செத்ரோலின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரோமன் ரிங்ஸ் கூட சேர்றத பத்தி செத்ரோலின்ஸ் இன்னும் முடிவெடுக்கல. ஏன்னா பிரசன் ரெய்டு சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் டீமை ஒட்டு மொத்தமா ரோமன் ரிங்ஸா இருக்கட்டும், செமி ஜெயின், அதுக்கப்புறம் ஜே யூசோ, ஜிம்மி யூசோ எல்லாருமே போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க 5வது மெம்பரா ஜாயின் ஆயிட்டாரு. அங்க மெம்பர் அதிகமா இருக்கிறாங்க. அப்போ இங்க ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஒரு ஆள் செத்ரோலின்ஸ் தான். இப்போ ரூமர் படி எல்லாருமே ரூமர்ன்றது கிடையாது, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 95% கன்ஃபார்ம் ஆயிட்டு செத்ரோலின்ஸ் தான் ஜாயின் ஆவார். ஏன்னா பிரசன் ரெய்டுக்கும் செத்ரோலின்ஸ்க்கும் ஒரு ஃபீல்டு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரசன் ரெய்டுக்கு ஆப்போனண்டா செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் டீம்ல தான் சேருவார்ன்ற மாதிரி நம்ம எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடைசி டயத்துல ஒரு ட்விஸ்ட் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஏன்னா போன ஸ்மாக் டவுன்ல ரோமன் ரிங்ஸ் பால் ஹீமனுக்கு போன் போட முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல போனும் போயிருக்காது. இந்த சூழ்நிலை என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, பிரசன் ரெய்டு பிளட் லைன்ல 5வது மெம்பரா ஜாயின் ஆயிட்டாரு. செத்ரோலின்ஸ் இப்போதைக்கு இங்கே வருவாருன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு என்ன ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செத்ரோலின்ஸ் வராத பட்சத்தில், செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில், செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் டீம்ல இல்லாத பட்சத்தில் வார் கேம்ல அந்த 5வது மெம்பர் யாரு? அது மட்டும் இல்லாமல் பால் ஹியூமன் எப்போ வரப்போறாரு? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம இந்த ஸ்டோரி லைனில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா பால் ஹியூமன் வந்தாதான் பால் ஹியூமனால் யாரையாவது கொண்டுட்டு வர முடியும். பால் ஹியூமன் ஒரு நல்ல ஒரு அட்வைசர். பால் ஹியூமன் நினைச்சா அதை செஞ்சிருவாரு. பால் ஹியூமன் யார்கிட்ட வேணாலும் போய் பேசுவார். பால் ஹியூமன் வச்சு காய் நவத்தலாம் அப்படின்ற பிளான் பண்ண ரோமன் ரிங்ஸுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஐடியா. ஏன்னா பால் ஹியூமன் ஃபோனை எடுக்கல. பால் ஹியூமன் ஃபோனை ஏற்கனவே பிளட் லைனோட லீடரை, இப்போ கரண்ட் லீடராக இருக்க சோலோ சிக்கா உடைச்சிருப்பாரு. அந்த ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணி தான் இப்போ பால் ஹியூமனோட ஃபோன் ரோமன் ரிங்ஸ்க்கு போடும்போது ரோமன் ரிங்ஸ் போல. ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் வராத பட்சத்தில் பால் ஹியூமன் சப்போர்ட் பண்ணி ஒருத்தவரை கூட்டு வர போறாரு. அந்த ஒரு நபர் யார் என்ற கேள்வி எல்லாருக்குமே உங்களுக்கு மனசுல இருந்துகிட்டு இருக்கும். இப்போதைக்கு ரூமர் படி கிட்டத்தட்ட கோடி ரோட்ஸ் கூட ஃபியூடு முடிஞ்சு ரொம்ப வருஷமாவே, ரொம்ப காலமாக, கிட்டத்தட்ட ரொம்ப மாசமே சொல்லலாம், ரொம்ப வருஷம் சொல்லக்கூட, ரொம்ப மாசமாவே பிராக் லெஸ்னர் இப்போ WWE விட்டு ஒதுங்கி இருக்காரு. பிராக் லெஸ்னருக்கும் WWEக்கும் சின்ன லா பிரச்சனை இருந்தாலும் அந்த இதெல்லாம் இப்போ முடிவடைஞ்சு இருக்க சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிற மிகப்பெரிய ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராக் லெஸ்னர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. செத்ரோலின்ஸ் வராத பட்சத்தில் பிராக் லெஸ்னர் ஷாக்கிங்கா பால் ஹியூமன் கூட்டுட்டு இந்த சர்வீஸ் சீரியஸ்ல, இந்த வார் கேம்ல, அதாவது வார் கேம்ல கூண்டுக்குள்ளலாம் நிக்க மாட்டாரு. போன வருஷம் சர்வீஸ் சீரியஸ்ல ஒரு வருஷம் ராண்டி ஆர்டன் எப்படி சிங்கிளா ஒரு கடைசி ஷாக்கிங் டயத்துல அட்டாக் பண்ணி ஜெயிக்க வைப்பாரோ எப்படியோ, அதே போல இந்த இடத்துல ஷாக்கிங்க பிராக் லெஸ்னர் பால் ஹியூமனும் கடைசி என்ட்ரன்ஸா பிளட் லைன்ல உள்ள எல்லாருமே இறங்கினதுக்கு அப்புறம், ரோமன் ரிங்ஸ் உள்ள டீம்ல எல்லாருமே இறங்கினதுக்கு அப்புறம், ரோமன் ரிங்ஸ் டீமுக்காக 5வது மெம்பர் யாருன்னு காத்துக்கிற நேரத்தில் அந்த இடத்துல பிராக் லெஸ்னர் வரலாம். பிராக் லெஸ்னர் எல்லாரும் பிளட் லைன் மெம்பரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இதை பயன்படுத்திக்கிட்ட ரோமன் ரிங்ஸ் டீம் இந்த மேட்ச்ல வின் பண்ணி வார் கேம்ல வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.